ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய டெலிகிராம் சேனலும் அதில் இருக்குது, யூடியூப் சேனலும் இங்கே இருக்குது. ஸோ இதில் 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து கலந்துக்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி சார், ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 1 மினிட்டில் வந்து எப்படி நம்ம ஸ்கேல்பிங் பண்ணலாம், எப்படி நம்ம அந்த ட்ரேடிங் என்ட்ரி எப்படி எடுக்கலாம், எப்படி எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்போ ஸ்டாப் லாஸ் போடாமல் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னா, அந்த ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்கும், அதில் வந்து உறுதியாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைவ் மார்க்கெட்டில் வந்து அந்த ஸ்டாப் லாஸை மாடிஃபிகேஷன் பண்ணுறோம், அதில் ஸ்டாப் லாஸை பெருசாக்குறோம். நீங்கள் ₹1 நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா, ரன்னிங் மார்க்கெட்லேருந்து ₹1.5 வரலும் ₹2, ₹3 அந்த மாதிரி ரிஸ்க் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறீங்க. அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் புக்கிங், உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ₹3 நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் அதை படிப்படியாக குறைச்சிட்டு வரீங்க. ₹2, ₹1.5 போதும், கிடைச்ச ப்ராஃபிட் போதும், அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும் தெரியாது அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ப்ராஃபிட்டை குறைக்கிறீங்க, ஸ்டாப் லாஸை அதிகப்படுத்துறீங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா, அது கேம்பிளிங் ஆகும், அது ஈக்குவலாக மாறிடும். நீங்கள் ட்ரேடிங்காக எடுத்துக்க முடியாது. ஓகே, இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து ட்ரேடிங் சைக்காலஜிக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டு வாங்க. சரி, நான் என்ன சொல்லேன்னா, 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் டச்சஸ் பிரேக் அவுட் கொடுக்குதோ அது வந்து அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி பிரேக் அவுட் மேலே மூவ் பண்ணியிருக்கேன். சார், நீங்கள் நினைக்கலாம், சார் நீங்கள் வந்து ரன்னிங் மார்க்கெட்டில் காமிக்கணும் சார், நீங்கள் சார்ட்டு க்ரியேட் ஆகிட்டதுக்கு யார் வேணாலும் லைன் போட்டு காமிச்சிடலாம், நீங்கள் ரன்னிங் மார்க்கெட்டில் காமிங்க சார், அப்போ ஒத்துக்கிறோம் நாங்கள் அப்படின்வாங்க. அதாவது நம்ம வெபினார் அட்டன் பண்ணணும், கிளாஸ் அட்டன் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க கூட அந்த மாதிரி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டுருப்பேன். சம்டைம்ஸ் நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி வந்து ஒரு 6 மணிக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்னோடய வியூவில் ஏன் அந்த இதில் அப்சைடுக்கான ஒரு பிரேக் அவுட் நடக்குது, ஏன் பிரேக் அவுட் ஏன் ஃபெயில் ஆகாமல் போகலாம், ஃபெயில் ஆகலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, பிரேக் அவுட் நடக்குதா, நம்மளுடைய லாஸ்ட் லிமிட்டை பாருங்கள். இந்த இதில் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒருவேளை மார்க்கெட் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா கூட நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துடும். ஓகே, அக்செப்ட், அந்த தோல்வி ஒத்துக்கணும். நம்ம வந்து நாம தான் எல்லா டைமும் பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு வியூகத்தை மாற்றிக்கிட்டு மார்க்கெட்டை அக்செப்ட் பண்ணோம். எல்லா நேரமும் வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ பிரேக் அவுட் நடந்ததா, என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆயிடுச்சு, க்ளோசிங் கொடுக்குது, நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம், அப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே. அப்போ என்ன ஆகுனா, இப்போ இந்த இடத்துல கீழே வந்து போகுது அப்படின்னா, இப்போ இங்கே ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது இல்லையா, நம்ம இவ்வளோ பேர் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதால இங்கேயே நம்ம எக்ஸிட் ஆயிரும். இப்போ மார்க்கெட் மேலே மூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கேயே ஸ்டாப் லாஸ் மாடிஃபிகேஷனும் காஸ்ட் டு காஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்துச்சு. அப்போது நம்ம ஸ்டாப் லாஸை குறைக்கணும், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இந்த கான்செப்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம டெய்லி நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் எடுக்கலாம், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஷேர் பண்ணி, இது டிப்ஸ் கால்ஸ் பர்பஸ்க்காக கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி சார், நீங்கள் வந்து அந்த 1 மினிட் ஸ்கேல்பிங் சொன்னீங்களா, எப்படி சார் அது அப்படின்னு கேட்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ரன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிங்க, இதுக்கு எதுக்கு ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணிங்க, நீங்கள் எந்த ஒரு செக்மெண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, இது வந்து பெட்டராக ஒர்க் ஆகும். ஆனால் ஸ்டாப் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்விங், ஒரு ஹை கிடைக்குது, அகைன் இன்னொரு டைமில் ஒரு ஸ்விங் ஹை கிடைக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஹை காண்டாக்ட் பண்ணி லென்த்தாக எடுத்துகிட்டு வாங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த டைமிங் இருக்குது, இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 9:15 மணிக்கு ஒரு ஹை கிரியேட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். 2வது ஹை கிரியேட் ஆகும், மேபி இந்த ஸ்மால் ஹை கிரியேட் ஆகுதா, 2வது 3வது ஹை கிரியேட் ஆகுதா, வெயிட் பண்ணுங்கள். மேபி 9-10 மணி ஆகும், 11-12 மணி ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைம் கொடுத்து அந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறீங்களோ அந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், டார்கெட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ 1:2, 1:3 வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து
பேஷன்ஸ் ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 3ஆம் தேதி எங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இப்போ நீங்கள் இருக்கலாம் சார் இது கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லைனை கனெக்ட் பண்ண முடியும், இந்த ஆங்கிளில் வருதா, ஓகே தப்பு இல்லை பண்ணுங்கள். அப்போ இங்கே பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்களா, ஸோ ஸ்விங் லோ கிரியேட் ஆச்சு. அப்போ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்துருங்க. இப்போ எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் லோ நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ என்னுடைய வியூவில் நான் என்ன பண்ணேன், என்னுடைய பார்வையில் இங்கே ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணேன். உங்களுடைய பார்வையில் இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிங்களா, ஓகே தப்பு கிடையாது. இதில் பிரேக் அவுட் ஆச்சு, உள்ள வந்து இதில் என்ன பேனிக் கிரியேட் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். அடடா நம்ம ட்ரெண்ட் லைன் தப்பாக பண்ணணும், கீழே வந்துடும். அப்படி ஒத்துக்குங்க, அந்த இடத்துல தோல்வி. சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா 3 மணிக்கு இந்த இதில் நம்ம வாட்ச் பண்ணோமா, அப்போ டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட அன்றைக்கி ஃபுல்லாக ஹோல் டேஸ் 3 மணி 4-5 மணி வரலும் வந்து மார்க்கெட் கிரியேட் ஆகுது. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா அதில் 7 மணி ஆச்சு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணி என்ன பண்ணுறோம், பேஷன்ஸ் பொறுமையாக காத்துட்டு இருக்கோம். எங்கே வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது, எங்கே எதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்ற அந்த பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு சொல்ல நமக்கு இந்த ரிசல்ட் வந்து கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணால் எவ்வளோக்கு மினிமம் வந்தால் கூட ஒரு 2 மணி நேரம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் நான் ட்ரெண்ட் லைன் வந்து 5 நிமிஷம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணேன், நீங்கள் வந்து 1 மினிட்ல கூட நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் 1 மினிட் எடுத்துகிறேன் சார். இப்போ இதில் வந்து நான் பிரேக் அவுட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இதுலேயும் கான்செப்ட் அதே தான். இப்போ 2 ஹையை கனெக்ட் பண்ணுங்கள், ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இங்கே இடத்துல ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும், பிரேக் அவுட் நடக்குதா, அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுங்க, இல்லை இங்கே ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் போடுங்க. ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சா, எப்போ எங்கே என்ட்ரி கிடைக்கு அந்த என்ட்ரி கேண்டில் லோவே நீங்கள் ஸ்டாப் லாஸ் பண்ணி ரன் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டை ரன் பண்ணால் தான் உங்களுடைய டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகும். ஸோ உங்களுக்கு 1:2 1:3 ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நீங்களும் இந்த வெபினார் கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும். கேண்டில் நாங்கள் இப்போ மார்க்கெட் புதுசு, நாங்கள் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கலான்னு இருக்கிறோம். நாங்கள் வந்து டெய்லி ஏதாச்சும் வந்து எங்களுடைய வருமானத்தை பேசிவ் இன்கமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும். ஏதோ உங்களுடைய கற்றுக்கணுன்ற விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸும் சரி, உங்களுடைய எத்தனை நாள் கிளாஸஸ் போகும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.